பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்படியா என் தேவனர் உதவி செய்யுங்க. நீரை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இது சுவிசேஷ புத்தகங்களையும் ஒத்திசைவு என்கிறதான தலைப்புல தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 5 டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம இயேசுவின் இறுதி வாரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியாகுதலான, அவர் சிலுவையில் அறியப்பட்ட அந்த இறுதி வாரத்துல, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் பலியாகிறார். அது வரைக்கும் நடந்த சம்பவங்களை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை வெற்றியுடன் பவனி வருகிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். எங்க பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு கடந்து போகிறதான அந்த சம்பவத்தை 21 மத்தேயு 4 சுவிசேஷ புத்தகத்தில், முக்கியமான குறிப்புகள் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவர் வெற்றி பவனியாக, அவர் ராஜாவாக வெற்றி பவனியாக எங்க வருகிறார்? எருசலேமுக்குள்ள கடந்து வருகிறார். அவர் அரண்மனையிலே கடந்து வந்து, சாலமோனுடைய மண்டபத்திலே கடந்து வந்து அவர் என்ன செய்வார் என்றால், அவர் ராஜாவாக வீற்றிருப்பார் என்று அவரை வெற்றி பவனியாக ஜனங்கள் அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர் என்ன செய்தார்? வெற்றி பவனியாக ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிக்கவில்லை. அவர் பிரவேசித்தது தேவாலயத்துக்குள்ளே பலியாடாக பிரவேசித்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த சம்பவம் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம இதை குறித்து பார்க்க முடியும். இப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறார்? அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்லுகிற வழியில நெக்ஸ்ட் டே செகண்ட் அத்தி மரத்தை சபித்துக்கிறார். அங்க அதுக்கப்புறம் தேவாலயம் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது பார்க்க முடியும். இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷங்களிலும் இது வெற்றி பவனியாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் வருகிறார். அடுத்த நாள் மறுநாள் என்று நமக்கு மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மறுநாள் என்று பார்க்கும்போது அது திங்கட்கிழமை. திங்கட்கிழமையிலே அத்திமரம் சமைக்கப்படுகிறார். அவர் போகிற வழியிலே அத்திமரத்தை பார்த்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் இலைகள் இருந்தும் அங்கே எங்கல்ல கனிகள் இல்லாததினாலே அதை ஆண்டவர் சபிக்கிற சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் 10 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 11 முதல் 11 அதிகாரம் 12 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 45 முதல் 48 வரை உள்ள வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலியாகுதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கோதுமை மணியானது நிறத்தில் விழுந்து செத்தால் ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதான அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். 12 அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 12 அதிகாரம் 20 முதல் 50 வரை உள்ள வசனங்களில் இதை குறித்து பார்க்க முடியும். இப்ப நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் டியூஸ்டே வருகிறது, அதாவது செவ்வாய்க்கிழமை வருகிறது. அங்க போகும்போது திரும்ப பெத்தானியாவிலிருந்து ஆண்டவர் எங்கே செல்கிறார்? எருசலேமுக்கு போகும்போது அந்த வழியிலே திரும்ப பட்டு போன அத்திமரத்தை அவர்கள் பார்க்கிறாங்க. அந்த சாட்சி அந்த காரியத்தை, பட்டு போன அத்திமரம் ஆண்டவர் வார்த்தையினால் சபித்தது, அது முற்றிலுமாய் பட்டு போய் நிற்கிறதை பார்க்கிற அந்த சம்பவத்தை நம்ம மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் 19 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆலோசனை சங்கம் இயேசுவுக்கு விடுத்த அறைகூவலும், ஊமை வாயிலாக ஆண்டவர் கொடுத்த என்ன அதிகாரத்தினால நீங்க இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சங்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அறைகூவல் விடும்போது அவர்களுக்கு ஊமைகளினாலே ஆண்டவர் பதிலளித்த அந்த
சம்பவத்தை அடுத்ததாக 5வதாக அந்த சம்பவம் நடைபெறுகிறது. இதுவும் செவ்வாய்க்கிழமையில நடைபெற்றதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு 21:23 முதல் 22 அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும். மத்தேயு 21 அதிகாரம் 23 முதல் மத்தேயு 22 அதிகாரம் 14 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 12 அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும், லூக்கா 20 அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். இன்னுள்ள காரியங்கள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையிலே நடந்திருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது தான் நம்ம பார்க்க முடியும். அது செவ்வாய்க்கிழமையில என்ன நடந்தது, புதன்கிழமையில என்ன நடந்தது என்று குறிப்பிட்டு நமக்கு அதை கிரகிக்க முடியாது. ஆனால் இந்த செவ்வாய் புதன்ல வியாழக்கிழமைக்கு என்ன நடந்தது என்பதை அதற்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பஸ்காவிற்கு ஆயத்தம், அதாவது ஓய்வு நாளுக்கு 2 நாளைக்கு முன்னே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த பஸ்காவிற்கு ஆயத்தம் செய்கிற சம்பவம் வரைக்குமே செவ்வாய்க்கிழமை அல்லைன்னா புதன்கிழமையில நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளது. ராயனுக்கு வரி செலுத்துறாங்க. வரி செலுத்துதலை குறித்து எழுமுறை கேள்வியை அதுவும் எருசலேமில் வைத்து நடைபெறுது. ஆலோசனை சங்கம் இயேசுவுக்கு விடுத்த அறைகூவலும் எருசலேமிலே வைத்து நடைபெறுகிறது. ராயனுக்கு வரி செலுத்துதலும் எருசலேமிலே வைத்து நடைபெறுகிறது. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22 அதிகாரம் 15 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 12 அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 20 அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக உயிர்த்தெழுதலை குறித்த சதுசேயர்களின் கேள்வியை குறித்து, எருசலேமில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி எழுப்புவார்களே, அதுவும் எருசலேமில் வைத்து நடைபெறுகிறது. அதை குறித்து 22 அதிகாரம் மத்தேயு 22:23 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு 12 அதிகாரம் 18 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 20 அதிகாரம் 27 முதல் 40 வரை உள்ள வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். அடுத்ததாக கற்பனைகளை குறித்து பரிசேயர்களின் கேள்வியை பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த இடத்துல பிரதான கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று ஆண்டவரிடத்திலே பரிசேயர்கள் கேள்வி எழுப்பும் போது, இதுவும் எருசலேமிலே வைத்து நடைபெறுகிறது. ஆண்டவர் 2 பிரதான கற்பனைகளை கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது பிரதான முதல் கற்பனை என்றும், அதற்கொப்பான 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவனாக. இந்த 2 கற்பனைகளுக்குள்ளேயே 10 கற்பனைகளும் அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடு உன் அன்பு கூர்வாயாக. இது அந்த 10 கற்பனைகளிலே முதல் 4 கற்பனைகளும் இந்த கற்பனைகளுக்குள்ளாக அடங்கும். 6வது கற்பனையிலிருந்து 10வது கற்பனை வரைக்கும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. அந்த கற்பனைகளை நாம் எடுத்து பார்த்தோம்னா முதல் 4 கற்பனைகளும் தேவனுக்கு அடுத்த காரியங்களாய் காணப்படும். அடுத்த 6 கற்பனைகளும் சக மனிதர்களுக்கு எடுத்த காரியங்களாக காணப்படும். அதை குறித்து என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பாயிருக்கிறவர்களுக்கு யாதொரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 4 கற்பனைகளும் தேவனுக்கு அடுத்த கற்பனைகள். அடுத்ததாக அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோட உன் மனதோட அன்பு கூர்வாயாக. அன்பு இருக்கும்போது ஆண்டவராகிய, அதாவது நம்ம ஆண்டவரிடத்துல தேவனிடத்துல அன்பு இருக்கும்போது இந்த 4 கற்பனைகள் ஒன்றுமே நாம் தவற விட மாட்டோம். அடுத்து சக மனிதர்களுக்கு ஏற்ற கற்பனைகள், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் போய் சொல்லாதிருப்பாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. இந்த 6 கற்பனைகளும் சக மனிதர்களுக்கு அடுத்த கற்பனையா இருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அப்போ பிறனிடத்துல அன்பு வரும்போது, நம்ம பெற்றோரிடத்துல அன்பு இருக்கும்போது பெற்றோரை நம்ம
தானாவை கனம் பண்ணி விடுவோம். அதே மாதிரி சக மனிதர்களிடத்துல அன்பு இருக்கும்போது நம் விபச்சாரம், கொலை, களவு, வந்து பிற பொருளை இச்சிக்கிறது, பிறனுக்குள்ள பொருளை அவரிடத்துல அன்பு இருக்கும்போது அவருக்குரிய பொருள் நமக்கு பெரிய பொருளா இருக்காது. இப்படி பட்ட காரியங்களை இந்த 2வது கற்பனைகளே ஆண்டவர் அடக்கி அந்த பரிசேயர்களுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 2 பிரதான கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இந்த 2 கற்பனைகளை ஆண்டவர் அன்றைக்கு பரிசேயருடைய கேள்விகளுக்கு சொன்னதை பார்க்க முடியும். இப்ப இயேசு தாவீதை குறித்து என்ன நினைக்கிறீங்க, தாவீதுன்னு சொல்லி அந்த பரிசேயருடைய கேள்வி, இயேசுவும் தாவீதும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை, அதுவும் எருசலேமிலே வைத்து நடைபெறுகிறது. அதை மத்தேயு 22:41 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 12:35 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 20:41 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசுவின் இறுதி போதனையை எருசலேமிலே வைத்து சொல்லுகிறார். அதையும் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 12ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்களிலும், லூக்கா 20ஆம் அதிகாரம் 45 முதல் 47 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக விதவையின் காசு, ஒரு விதவை 2 காசு போடும்போது ஆண்டவர் உற்று பார்க்கிறாரு. அந்த சம்பவத்தை எருசலேம் தேவாலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. அதை மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு 2ஆம் வருகையை குறித்து முன்னுரைத்த காரியம், இது ஒலிவ மலையிலே வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 முதல் 51 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 21ஆம் அதிகாரம் 15 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். அடுத்ததாக உவமைகள், 10 கன்னிகைகள், தாலந்துகள், நியாய தீர்ப்பு நாள், இதை குறித்தும் ஒலிவ மலையிலே வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உவமைகள் இதெல்லாம் 10 கன்னிகைகள், தாலந்துகள், நியாய தீர்ப்பு நாளை குறித்துதான உவமைகள், இதுவும் ஒலிவ மலையில வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். இது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 46 வரை உள்ள வசனங்களே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக சிலுவையில் அறையப்படும் நாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்படுகிற நாளை குறித்து முன்னுரைக்கிற சம்பவத்தை மத்தேயு 26 1 முதல் 5 வரை வசனங்களிலும், மார்க் 14 1 முதல் 2 வரை 1-2 வசனங்களிலும், லூக்கா 22 1-2 வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். அடுத்ததாக சிமியோனுடைய விருந்திலே மரியேல் அபிஷேகம் எழுதலாம். ஏற்கனவே ஆண்டவர் லாசருவினுடைய வீட்டிலே வந்து விட்டார். போன பாட்டிலே நம்ம பார்த்தோம், மரியாள் மாத்தாள் வீட்டுக்கு ஆண்டவர் பெத்தானியாவில வருகிறார். அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 55 12ஆம் அதிகாரம் 1 வரை பார்த்தோம். ஆனா இத மரியாள் அபிஷேக தைலத்தை ஊற்றுவதற்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்ற பிற்பாடுதான் சிமியோனுடைய விருந்திலே மரியாள் அபிஷேகம் பண்ணுவார். அதை குறித்து அதுவும் பெத்தானியாவிலே வைத்து நடைபெறுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை உள்ள வசனங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி ஒப்பந்தம் செய்தல் அடுத்தது யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி ஒப்பந்தம் செய்கிற சம்பவம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். இந்த சம்பவம் வரைக்கும், யூதாஸ் காட்டி கொடுக்க ஒப்பந்தம் செய்கிற சம்பவம் வரையும் என்னன்னா செவ்வாய் புதன் இந்த 2 தினங்களிலும் நடைபெற்ற சம்பவமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக பஸ்காவிற்கு ஆயத்தம், அது வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அது நடைபெற்ற இடம் ஒலிவ மலையில வைத்து நடைபெறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் கண்டுகொள்ள முடியும். மத்தேயுலையும் மார்க்ல 14ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள
வசனங்களிலும் பஸ்காவிற்கான ஆயத்தம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் அந்த நாளிலே பஸ்கா விருந்து, அந்த இடத்துல விருந்து உண்ணுறார்கள். பஸ்கா விருந்து உண்றாங்க, எருசலேமிலே வைத்து நடைபெறுகிறது. அதை மத்தேயு 26:20 பார்க்க முடியும், மார்க்கு 14:17 பார்க்க முடியும், லூக்கால 22 அதிகாரம் 14 முதல் 16 அதிகாரம் 22 அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலும் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல பஸ்கா விருந்து சாப்பிடும் போது உங்களுக்குள்ள எவன் பெரியவன் என்கிறதான வாக்குவாதம் வேண்டாம் என்பதை எல்லாம் குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிற சம்பவத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக அதற்கு பின்பு என்ன செய்வார், ஆண்டவர் பாதங்களை கழுவுற சம்பவம் அது மேல் வீட்டறையில் வைத்து நடைபெறுகிறது. அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே சீசருடைய பாதங்களை கழுவுகிற சம்பவம். அடுத்ததாக யூதாசை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துதார். அந்த இடத்துல யூதாஸ் பிரிந்து செல்லுகிற சம்பவம் அதுவும் மேல் வீட்டறையில வைத்து நடைபெறுகிறது. அதை 4 சுவிசேஷ புத்தகத்திலும் பார்க்க முடியும். மத்தேயு 26, 21 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14, 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22, 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 13, 21 முதல் 20 வரை உள்ள வசனங்களையும் பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசுவை விட்டு சீசர்கள் ஓடுவாங்க. சீசர்கள் யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாக நிற்க மாட்டார்கள் சிலுவையில் அறையப்படும் போது என்பதான முன்னெச்சரித்த வார்த்தை அதுவும் மேல் வீட்டறையில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 26 அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14 அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22 அதிகாரம் 31 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 13 அதிகாரம் 31 முதல் 38 வசனங்களிலும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பந்தியை அந்த இடத்துல அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து அவர் திராட்சரசத்தையும் பானம் பண்ணும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவிருந்து பந்தியின் மாதிரியை அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்திலே பானம் பண்ணுகிற அந்த திருவிருந்து பந்தியின் மாதிரி அந்த இடத்துல ஆண்டவர் நிறுவுகிறார். முதலாவது திருவிருந்து பந்தி நிறுவப்படுதல், கர்த்தருடைய பந்தி நிறுவப்படுதல் அது மேல் வீட்டறையில் வைத்து நடைபெறுகிறது. அங்கேதான் ஆண்டவர் அந்த காரியத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதை இன்று வரைக்கும் நாம் ஆசரித்து வருகிறோம். அதை தான் மேல் வீட்டறையில் வைத்து ஆண்டவர் செய்கிறார். அதை 26 முதல் 26 மத்தேயு 26 அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். அடுத்ததாக அப்போஸ்தலரோடு ஆண்டவர் இறுதி உரையாடலும் பிரதான ஆசாரியத்துவ ஜெபம், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்திலிருந்து 17 அதிகாரம் உடைய 14, 15, 16, 17 இந்த 4 அதிகாரங்களிலும் ஆண்டவர் சீஷர்களோடு பேசின சம்பவம். ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக எல்லா காரியத்தையும் சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், போதிக்கிறார். இறுதியாக நிறைய காரியத்தை செய்து ஒரு பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தையும் செய்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று 14 அதிகாரத்துல சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அடுத்ததாக நானே மெய்யான திராட்சை செடி என்பதை 15 அதிகாரத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். 16 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். அடுத்ததாக 17 அதிகாரத்திலே ஒரு பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை அவர் தமக்காகவும் சீஷர்களுக்காகவும் இன்னும் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு சொந்தமாக அவரை ஏற்றுக்கொள்கிற அனைவருக்காகவும் பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை ஒரு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பரிந்துரை ஜெபத்தை ஏற்படுத்தி கடந்து சென்றதை நம்ம யோவான் சுவிசேஷம் 14 17 வரை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கெத்செமனே துயரம் இது எப்ப நடக்குதுன்னா, வியாழக்கிழமை இரவுல கெத்செமனேலே ஆண்டவர் இரவு நேரத்திலே போய் ஜெபிக்கிறார். விடிந்த
நடந்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? கைது செய்கிறார்கள். ஒலிவ மலையிலே வைத்து நடைபெறுகிறது. 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்க முடியும். 36 முதல் 46 வரைக்கும் பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26லையும் 32 முதல் 42 வரைக்கும், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனங்களிலும் பார்க்க முடியும். அடுத்ததாக காட்டி கொடுக்கப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைது செய்யப்படுகிறார். அது விடியற் காலையிலே, ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை விடியற் காலையிலே நடைபெறுகிறது. கெத்சமனேலே வைத்த ஆண்டவர் கைது செய்யப்படுகிறார். அதை குறித்து 26ஆம் அதிகாரம் 47 முதல் 56 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 43 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 47 முதல் 53 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக முதலாவது அண்ணா விசாரிக்கிறார். அண்ணா யாருன்னா, அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியராக இருந்தவர் காய்பா. அவருடைய மாமன் தான் அண்ணா. அவருடைய ஃபர்ஸ்ட் விசாரிக்க கொண்டு போறாங்க. எருசலேமிலே வைத்து நடைபெறுகிறது. அதை குறித்து யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். அடுத்து காய்பாவினாலும் சங்கத்தினாலும், அதாவது ஆலோசனை சங்கத்தினாலும் விசாரிக்கப்படும்படியாக எருசலேமிலே திரும்ப அண்ணாவிடத்திலிருந்து அந்த காய்பா, அப்ப பிரதான ஆசாரியராக இருந்தவர், அவர்னாலும் ஆலோசனை சங்கத்தினாலும் விசாரிக்கும்படியாக கொண்டு வரப்படுகிறார். அதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 59 முதல் 68 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 55 முதல் 65 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 63 முதல் 65 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 18ஆம் அதிகாரம் 24 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். பேதுரு மறுதளிக்கிறார். இதெல்லாமே வெள்ளிக்கிழமையில நடைபெறுகிறது. பேதுரு மறுதளிக்கிறார் எருசலேமிலே வைத்து. 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26 69 முதல் 75 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 14 66 முதல் 72 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 22 54 முதல் 62 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 18 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலும், 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆலோசனை சங்கம் என்ன செய்கிறது? அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறது. அதை மத்தேயு 27:1லையும், மார்க் 15:1லையும், லூக்கா 22 16 முதல் 75 வரை உள்ள வசனங்களையும் பார்க்க முடியும். அடுத்து யூதா என்ன செய்கிறார்? நான்கு கொண்டு மரித்து போகிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். அதை குறித்து நம்ம 27ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். இதெல்லாமே எருசலேமிலே வைத்துதான் நடைபெறுகிறது. முதல் முறை பிலாத்துவினால ஃபர்ஸ்ட் முறை விசாரிக்கப்படுகிறார். 27ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். முதல் முறை பிலாத்துவினால் விசாரிக்கப்பட்ட பின்பு திரும்ப ஏரோதுவினால் விசாரிக்கப்படுகிறார். அதை 23ஆம் அதிகாரம் 6 முதல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை பார்க்க முடியும். திரும்ப பிலாத்துவிடத்துல கொண்டு வராங்க. பிலாத்துவின் இடத்துல விசாரிக்கப்படுகிறார். அப்ப 27ஆம் அதிகாரம், அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 15ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 16ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். அடுத்ததாக ரோம போர் வீரர்களால ஏளனப்படுத்தப்படுகிறார். நீர் யூதருடைய ராஜாவா என்று ஏளனப்படுத்துகிறார்கள். அதை 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரையும், மார்க் 15ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரையும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கொல்கொதாவிற்கு கொண்டு போகப்படுகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 31 34 வரையும், மார்க் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 26 முதல் 23 வரையும், யோவான் 19ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள்ல பார்க்க முடியும். அடுத்ததாக சிலுவையில முதல் 3 மணி நேரம்
கல்வாரி சிலுவையிலே முதல் 3 மணி நேரம் என்ன நடந்தது என்பது சம்பவத்தை நம்ம 27ஆம் அதிகாரம் 35 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும், 15ஆம் அதிகாரம் 24 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 33 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 19ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். முதல் 3 மணி நேரத்திலே முதல் 3 வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். சிலுவையின் இறுதி 3 மணி நேரத்தை கல்வாரி சிலுவையிலே வைத்து நடைபெறுகிறது. 27ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 15ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசுவின் மரணம், அதை மத்திய 27ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 15ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு அடக்கம் பண்ணப்படுதல், எருசலேமிலே அடக்கம் படுகிறார். அது 27ஆம் அதிகாரம் 57 முதல் 60 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 15ஆம் அதிகாரம் 42 முதல் 46 வரை உள்ள வசனங்களில், லூக்கா 23ஆம் அதிகாரம் 50 முதல் 54 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கல்லறை முத்திரிக்கப்படுகிறதை 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரம் 61 முதல் 66 வரை அவருடைய சிலுவையை யாராவது எடுத்துட்டு போவாங்கன்னு அவருடைய சரீரத்தை யாராவது எடுத்துட்டு போவாங்கன்னு அந்த கல்லறையை முத்திரிக்கிறாங்க. அதை மத்திய 27ஆம் அதிகாரம் 61 முதல் 66 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 23ஆம் அதிகாரம் 55 56 வசனங்களையும் பார்க்க முடியும். அடுத்ததாக ஸ்திரீகள், ஆண்டவருடைய மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் அவரை வைத்த இடத்தை பார்த்தார்கள். அவரை எங்க வச்சாங்கன்னு பார்த்த சம்பவத்தை 15ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரம் 47ஆவது வசனத்துல பார்க்க முடியும். இதோடு அந்த வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவங்கள் என்ன செய்யப்படுகிறது என்றால் முடிவடைகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிறார். அடுத்த நாள் ஓய்வு நாள்ங்கிறபடியால் அந்த நாளிலே அப்படி சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணப்படுகிறது குறித்து நம்ம பார்க்க முடியும். இயேசுவின் இறுதி வாரத்திலே நிகழ்ந்த அவர் வெற்றி பவனியாக அரண்மனைக்குள்ளே கடந்து போகாதபடி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த சம்பவத்தை தான் நம்ம இந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம். இதுல 41 நிகழ்வுகள் காணப்படும். இந்த அடிப்படையிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் நமக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். உங்களால இவ்வளவு நோட்ஸும் இந்த வீடியோ பார்த்து எடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல. நான் இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கு. அவர் உயிர்த்தெழுதலும் அவருடைய விண்ணகம் வரைக்கும், அவர் பரமேறுவது வரைக்கும் உள்ள சம்பவத்தை நம்ம இன்னொரு பார்த்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு பின்பு முடிந்தாலும் உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன். இதை வைத்து உங்களுக்கு நீங்க வேதத்தை படிக்கும்போது இன்னும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த 33.5 வருடங்களும் என்ன நடந்தது, எதையெல்லாம் செய்தார் என்பதை நம்ம விரிவாக அங்கங்கேயே பிச்சு படிப்பதற்கு நமக்கு வசதியாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய சிலுவையின் பாடுகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற எல்லா தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.